ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்கேம். யூகே விசா ஸ்பான்சர்ஷிப் ஈஸியா கிடைச்சிடுமா? சிம்பிள் ஆன்சர், நோ. யூகே விசா ஸ்பான்சர்ஷிப் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ். நாங்க உங்களுக்கு சிஓஎஸ் கொடுத்துடுறோம், இவ்வளவு பே பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சிஓஎஸ் கொடுத்துடுறோம், நீங்க இங்க வந்து வேற வேலை பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கு சிஓஎஸ் கொடுத்துடுறோம், உங்க பேரோட நீங்களே ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், ஐஎல்ஆர் கிடைச்சிடும். ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ். இதெல்லாம் நான் பர்சனலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா பிபிசி 31 மார்ச் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ப்ளீஸ் வாட்ச் இட். இந்த இமெயிலையும் ஜாப் ஆஃபரையும் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்தது. அவர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்லை, ஆனா ஜாப் ஆஃபர் வந்துருச்சு. சிஓஎஸ் கொடுக்குறேன்றாங்க, அதுக்கு சார்ஜ் கேட்கறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இமெயில் ஐடி தப்பா இருக்கு, கம்பெனி அட்ரஸ் தப்பா இருக்கு, போன் நம்பர் தப்பா இருக்கு. இப்படி ஒரு கம்பெனியே கிடையாது யூகேல. இந்த மாதிரி ஸ்கேம் இமெயில் உங்களுக்கு வந்திருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களால ஸ்கேம் இமெயிலா இல்ல ஒரிஜினல் இமெயிலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? கமெண்ட் பண்ணுங்க. என் புத்திக்கு எட்டின வரைக்கும் அதை நான் பார்த்து உங்களுக்கு ஜென்யூனா இல்லையான்னு சொல்றேன்.